அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 45 நாட்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கான தீவிரமான முயற்சி பாகிஸ்தான், துருக்கி, ஈஜிப்ட் இந்த மாதிரியான 3 நாடுகளிலையும் முன்னெடுக்கப்பட்டு வருது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளை மாளிகையில் ஊடகங்களை சந்திக்க போறாரு. அதுக்கு முதல்லையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான பதில், இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் என்றதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சில பதில்களை சொல்லியிருக்கிறார். 45 நாட்கள் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஈரானுடைய பதிலும் உத்தியோகபூர்வமான அறிக்கையும் வெளிவந்திருக்கு. ஈரானுடைய அதி உயர் தலைவர் மொஜ்தபா கமெனி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு ஒரு புதிய அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். 45 நாட்கள் போர் நிறுத்தம் வரருக்கு என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிற பின்புலத்தில் ஈரானுடைய பாதுகாப்பு துறையை சேர்ந்த முக்கியமான 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றதை ஈரான் தரப்பும் உறுதி செய்திருக்கு. நேற்று அமெரிக்கா நடத்தின தாக்குதல், அமெரிக்காவினுடைய ராணுவ உறுப்பினர் ஈரானுக்குள்ள மீட்கப்பட்ட சம்பவம் அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. நேற்றைய வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கு ஈரான் தரப்புல இருந்து ஒரு சில வீடியோஸ், போட்டோஸும் வெளியிடப்பட்டிருக்கு. நேற்று நாங்கள் அதை பற்றி காய்ச்சதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம், அமெரிக்காவினுடைய வெப்பன் சேஃப்டி ஆஃபீஸர் அமெரிக்க போர் விமானத்திலிருந்து ஈரானுக்குள்ள தலைமறைவாக தங்கியிருந்த கிட்டத்தட்ட 48 மணித்தியாலங்கள் 1.5 நாட்களுக்கும் அதிகமாக தலைமறைவாக இருந்த நபரை அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள்ள களமிறங்கி மீட்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தினது என்று சொல்லி அமெரிக்க தரப்பு அறிவிச்சிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே மிக கடுமையான ஒரு மீட்பு நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு பின்னால சில சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டது என்றது ஒரு சில கோட்பாடுகள். நான் பொதுவாக வளமையாக சொல்ற மாதிரி நான் பர்சனலாக கன்ஸ்பிரசி தியரிஸ் இந்த மாதிரியான கோட்பாடுகளை ஆதாரங்கள் வெளிவரும் வரைக்கும் நம்புறது கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நேற்றைய அமெரிக்காவினுடைய தாக்குதல் சம்பந்தமாகவும் சில சதி கோட்பாடுகள் முன்வைக்கப்படுது. அதில் முதலாவது சதி கோட்பாடு என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ராணுவம் நேரடியாக ஈரானுக்குள்ள களமிறங்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ராணுவ உறுப்பினரை மீட்கிறதுக்காக கிடையாது. கிட்டத்தட்ட 500 கிலோகிராமுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானுக்குள்ள இருக்கு. அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான யுரேனியம் அதிக அளவில் சரிவூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதை மீட்கிறோம் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முதல்ல குறிப்பிட்டிருந்தார். அப்படி அந்த யுரேனியத்தை ஈரானுக்குள்ள இருந்து கைப்பற்றி வெளியில கொண்டு போறதுக்காகத்தான் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள்ள நேரடியாக களமிறக்கப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு சொல்லியும் ஒரு சதி கோட்பாடு, ஒரு கன்ஸ்பிரசி தியரி முன்வைக்கப்படுது. இதை நம்புறதும் நம்பாததும் உங்களை பொறுத்தது, ஒவ்வொருவரை பொறுத்தது. இன்னும் ஒரு சதி கோட்பாடு என்னன்னு சொன்னா, அமெரிக்க ராணுவம் நேரடியாக களமிறங்கினதுக்கான காரணம் அது மட்டும் கிடையாது. அங்க நேரடியான ஒரு தரை தாக்குதல் எப்படி நடத்த முடியும் சொல்லி ஒத்திகை பார்க்கறதுக்கான ஒரு செயற்பாடு என்ற அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு விதமான ஒத்திகை நடவடிக்கைன்னு சொல்லியும் ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலையும் பேசப்படுது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களோட சொல்லப்படுற காரணங்கள் கிடையாது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த மீட்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தின ஒரு சில போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஈரான் அறிவிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா C-130 சொல்லப்படுற மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. நேற்றைய வீடியோவில் அதை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தோம். அதுக்கு சொல்லப்பட்ட 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. முதலாவது, அமெரிக்க ராணுவம் அறிவிச்சிருந்தது, இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தரப்பு குறிப்பிட்டிருந்தது, இந்த C-130 சொல்லப்படுற விமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணும்னு சொன்னாலும் அவசர தேவைக்குன்னு சொல்லி தரையிறக்க முடியும். ஒரு மட்டமான தரையிறக்கமாக இருந்தால் அதில் தரையிறக்கவும் முடியும், டேக் ஆஃப் ஆகவும் முடியும், அந்த விமானம் புறப்பட முடியும். ஆனால் மணல் பிரதேசமாக இருந்ததால் அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாமல் போயிருந்தது. இதனால் அந்த இடத்துல வச்சு நாங்களே அந்த விமானத்தை அழிச்சிருந்தோம்னு சொல்லி அமெரிக்க தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. ஆனால் ஈரான் குறிப்பிட்டிருந்தது, ஈரானுடைய அதிநவீனமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி 2 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. இதில் எதை நம்புறது என்றது நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொருவரை பொறுத்தது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறி மாறி சொல்லப்படுது. ஈரான் அரச ஊடகத்தில் இன்றைக்கும் ஒரு சில போட்டோஸும் வீடியோஸும் படி வந்திருந்தது. இதுதான் அமெரிக்காவினுடைய மீட்பு நடவடிக்கையினுடைய உண்மையான காட்சிகள் என்ற மாதிரி ஈரான் தொலைக்காட்சிகளில் நிறைய போட்டோஸ், வீடியோஸ் 2 நாளில் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த சம்பவம் பற்றின நிறைய கதைகள், நிறைய சதி கோட்பாடுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. 45 நாள் போர் நிறுத்தம் சம்பந்தமாக நாட்களில் பேசப்பட்டு வருது. நேற்றைய நாளில் இருந்து அதை பற்றின செய்திகள் அதிகம் வெளிவந்திருந்தது. பாகிஸ்தானும் துருக்கியும் ஈஜிப்டும் சேர்ந்து ஒரு போரை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி என்ற அடிப்படையில் சில தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஏற்கனவே ட்ரம்ப் காலக்கெடு விதிச்சிருந்தார். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இப்போ 45
45 நாட்களாவது ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டும் வரைக்கும் தற்காலிகமான தீர்வு என்ற அடிப்படையில் ஒரு போர் நிறுத்தம், தற்காலிகமான நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. இதில் ஆரோக்கியமான முற்போக்கான சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது போதுமானது கிடையாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். போற முடிவுக்கு கொண்டு வர்றதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது, கடைசியில் அந்த தீர்மானத்தை எடுக்கிறது நானா தான் இருக்க முடியும் சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய நாளில் வந்து அவருடைய சோசியல் மீடியா பதிவு அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஓப்பன் த என்ற வார்த்தையை வந்து நேற்றைய நாளில் பயன்படுத்தி இருந்தார். அதை பற்றி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார், இது புது விஷயம் கிடையாது, இது இதுக்கு முதல்லையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, அதாவது நான் இந்த மாதிரி கதைக்கிறது வந்து புது விஷயம் கிடையாது, இது வளமைக்கு மாறானது கிடையாது, இந்த மாதிரி நான் கதைச்சிருக்கிறேன் இதுக்கு முதல்லையும், நான் இதை சொல்ல வந்தனோ அந்த மாதிரியான கருத்தை ஒரு ஆணித்தரமாக பதிவு செய்யறதுக்கு விரும்பி இருந்தேன், அதனால தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தேன் என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினதுக்கான ஒரு விளக்கத்தை இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் ட்ரம்ப் விடுத்திருந்த கால அவகாசம் என்றது அமெரிக்க நேரப்படி நாளைக்கு இரவு 8 மணியோட முடிவுக்கு வருது. இல்லாட்டி ஈரான் நேரப்படி புதன்கிழமை காலையில் 3:30 இலங்கை நேரப்படி, இலங்கை இந்திய நேரப்படி காலையில் புதன்கிழமை 5:30 அந்த கால அவகாசம் காலக்கெடுன்றது முடிவுக்கு வருது. அதுக்கு பிறகு ஈரான் நரகத்துக்குள்ள மூழ்கும் என்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை. பிரிட்ஜ் டே சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்கிறார். புதன்கிழமை ஈரான் நேரப்படி பிரிட்ஜ் டேன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற பாலங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், மின் சக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கிற கட்டமைப்புகள் எல்லாமே சிதைக்கப்பட்ட ஒரு நாளாக புதன்கிழமை இருக்க போகுது என்றது டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரியான எச்சரிக்கைகளால் ஈரான் அசைக்க முடியாது சொல்லி ஈரான் தரப்பும் பதில் சொல்லி இருந்தது. இந்த நேரம் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னால், ஈரானுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு துறையினுடைய முக்கியமான 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது ஈரான் தரப்பாலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்க படுது. அதுலயும் IRGC படைப்பிரிவினுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல இருந்த தலைவர் போன வருஷம் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் புதுசா வந்து அந்த பதவிக்கு மஜீத் சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இஸ்ரேல் நடத்தி இருக்கிற ஒரு தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. அவருடைய மரணத்தை இன்னைக்கு ஈரானும் உறுதி செய்திருக்கு. ஈரானுடைய அதிஉயர் தலைவர் முஜ்தபா கமேனி இன்னைக்கு ஒரு பொது அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலையும் மஜீதினுடைய மரணம் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு இரங்கலும் சொல்லப்பட்டிருந்தது. ஈரானுடைய அரச படையை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி புரட்சிகர காவல் படையை பொறுத்த வரைக்கும் புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு பேரிழப்பான விஷயமா இருக்க முடியும். இன்னொரு பக்கம் குட்ஸ் படைப்பிரிவினுடைய முக்கியமான ஒரு தளபதியாக கருதப்படுற அஸ்கா பகேரி சொல்லப்பட்ட நபரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவர் வந்து வெளிநாடுகளில் IRGC படைப்பிரிவு நடத்துகிற தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கின ஒரு நபர் சொல்லப்படுது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு. இஸ்ரேலியர்கள், அமெரிக்கர்கள் கொலை செய்யப்பட்டதில் முக்கியமான ஒரு பங்கு இந்த நபருக்கு இருக்கு. அதனால தான் அவரை கொலை செய்திருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு அறிவிச்சிருந்தது. அவருடைய மரணமும் இப்போ கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான 2 பேரை வந்து ஈரானுடைய பாதுகாப்பு தரப்பு ஒரே நாளில் இழந்திருக்கிற ஒரு நாளாண்டே நாள் வந்து பதிவாகி இருக்கு. இஸ்ரேல் இந்த மாதிரியான முக்கியமான நபர்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற பின்புலத்தில் இஸ்ரேல் நடத்தி இருக்கிற ஒரு பிழையான தாக்குதல் சம்பந்தமான செய்தியும் இன்றைக்கு வெளிவந்திருந்தது. வெளிநாடுகளுக்குள்ளேயே இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவு மிக பெரிய தாக்குதல் சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருது. குறிப்பாக ஈராக்குக்குள்ள சில நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. லெபனானுக்குள்ள ஈரானுடைய முக்கியமான நபர்கள் கொலை செய்யப்பட்ட கடந்த காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. லெபனான் ஹெஸ்புல்லா இயக்கத்தினுடைய ஒரு தளபதியை கொலை செய்யறதுக்கு இஸ்ரேல் எடுத்த முயற்சி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கிற ஒரு சம்பவம் பற்றின செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஒரு தளபதியை கொலை செய்யறோம் என்ற பெயர்ல வந்து லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் ஒரு அரசியல்வாதி, அதுவும் சாதாரணமான அரசியல்வாதியும் கிடையாது. லெபனானுக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கும் ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கும் இடையில ஒரு ஒற்றுமை கிடையாது. 2 தரப்புக்கும் இடையில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட எதிரிகள் தான். அந்த மாதிரி இருக்கிற பின்புலத்துல அந்த அரசியல்வாதி, லெபனானுக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிற அரசியல்வாதி ஹெஸ்புல்லா இயக்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற ஒரு நபர். ஆனால் இஸ்ரேல் நடத்தியிருக்கிற தாக்குதல்ல, ஹெஸ்புல்லா இயக்கத்தினுடைய தளபதியை கொலை செய்யறதுக்கு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல அந்த அமைப்புக்கு எதிராக கதைச்சு கொண்டிருந்த ஒரு அரசியல்வாதியே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் பிழையா முடிவடைஞ்சிருக்கு. இதனால ஏற்பட்ட தாக்கத்துக்கு வருந்திரம் என்ற மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அவருடைய மனைவியும் அந்த இடத்துல வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி வந்து விடுத்திருக்கிற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது, லெபனானுடைய ஹெஸ்புல்லா இயக்கம் தான் இதுக்கான காரணம், இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. என்னன்னு சொன்னா,
இஸ்ரேலுக்குள்ள ஹெஸ்புல்லா இயக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு. அப்ப இதுக்கான காரணம் ஹெஸ்புல்லா இயக்கம் தான் சொல்லி அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. தாக்குதல் நடத்தினது இஸ்ரேலினுடைய தாக்குதல் அவர் கொலை செய்யப்படுறார் என்றது இஸ்ரேல் தரப்பாலையும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்சி அறிவிக்குது இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது ஹெஸ்புல்லா இயக்கம் தான் சொல்லி. அப்படியா இருந்தாலும் இஸ்ரேலினுடைய பிழையா முடிவடைஞ்சிருக்கிற ஒரு தாக்குதல் சம்பவம் பற்றின செய்தி இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான தாக்குதல் சம்பவம் இன்றைய நாள்லையும் ஈரானுக்குள்ள பதிவாகுது. ஈரானுக்குள்ள இருக்கிற பெட்ரோ கெமிக்கல் தளம் இலக்கு வைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுக்கு முதல் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல நாங்க பார்த்திருந்தோம். இப்ப இரண்டாவது அதே மாதிரியான முக்கியமான தளமா கருதப்பட்ட இரண்டாவது இடத்தின் மேலேயும் இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு கூட்டு தாக்குதலை நடத்தி இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அறிவிச்சிருக்கிறார். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், கிட்டத்தட்ட 85% ஏற்றுமதி நடக்கிறது, பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி நடக்கிறது இந்த ரெண்டு தளங்களையும் இருந்து அந்த இடத்தின் மேல இஸ்ரேல் வெற்றிகரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைய நாளில் அறிவிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோ கெமிக்கல் தளம்ன்றது மிக முக்கியமானது, பொருளாதாரத்துக்கு முக்கியமானது. அதுல இருந்து கிடைக்கிற பணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் போர்ல ஈரான் ஈடுபடுது என்று சொல்லி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். அதனால் தான் அந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு நியாயப்படுத்துற மாதிரியான காரணத்தை சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா இது ஒரு விதமான போர் குற்றம் என்றது ஈரான் சுமத்தி கொண்டிருக்கிற குற்றச்சாட்டு. சர்வதேச அடிப்படையிலேயும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருது. இந்த நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேல ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்த ஒபாமா நிர்வாகத்தினுடைய ஒபாமாவுக்கு மிக நெருக்கமா இருந்த தேசிய பாதுகாப்பு பதில் ஆலோசகர் இன்னைக்கு ட்ரம்ப் மேல சில கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சாதாரணமா பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை கூட டொனால்ட் ட்ரம்ப் பின்பற்றாம இருக்கிறார். ஒரு அறைக்குள்ள தனியே இருந்து கொண்டிருக்கிற நபர் தான் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தனியே இருந்து கொண்டு தன்னிச்சையா சில தீர்மானங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகள், அரசியல் ஆலோசகர்கள், ராணுவ ஆலோசகர்கள் யாரு சொல்றதையுமே ட்ரம்ப் கேட்கறது கிடையாது. தனக்கு எதை நினைக்கிறாரோ அந்த மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா ட்ரம்ப் எடுக்கிற இந்த மாதிரியான தீர்மானத்துக்கு அமெரிக்க ராணுவம் அதை கேட்டு செயற்படுமா இல்லாட்டி அதை நிராகரிக்குமான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்குன்ற மாதிரியும் ஒபாமாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சொன்னா ட்ரம்ப் சம்பந்தமா கடுமையான விமர்சனங்கள் சர்வதேச அளவில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்குள்ளேயும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இன்னைக்கு ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இல்லாட்டி போன்ல கதைக்கிற நேரம் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், ஈரானுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற சில தரப்புகளுக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஆயுதங்களை கொடுத்திருந்தது சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இது குர்திஷ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆயுதம் என்ற மாதிரி அந்த ஊடக செய்தியில குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னைக்கு வெள்ளை மாளிகையில ஊடகங்களை சந்திச்ச சந்தர்ப்பத்திலையும் ஈரானுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறோம், ஈரானுடைய ஒரு தரப்புக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறதுக்காக சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா நினைச்சா எந்த ஒரு நாட்டுக்குள்ளையும் எதை வேணுமென்றாலும் செய்ய முடியும் என்றதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே உறுதிப்படுத்தி இருக்கிற இன்னும் ஒரு சம்பவமா இது பதிவாகி இருக்கு. அது ஈரானுக்குள்ள மட்டும் கிடையாது, ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு தரப்பு இருக்குன்னு சொன்னா அந்த நாட்டின் மேல அமெரிக்காவுக்கு ஒரு ஈடுபாடு ஆர்வம் இருக்குன்னு சொன்னா ஆயுதம் கொடுக்கிறது வளமையானது. அதுக்கு பிறகு மற்ற தரப்புக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டு அந்த கதை முடிக்கப்பட்டதும் வளமையானது. அதுதான் ஈரானுக்குள்ளேயும் நடந்திருக்கு. அதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதி செய்திருக்கிறார். என்னன்னு சொன்னா ஜனவரி மாதத்தில் ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பொருளாதார பிரச்சனையை முன்னிறுத்தி போராட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடத்தப்படணும் சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டங்களை ஈரான் பாதுகாப்பு தரப்பு கடுமையான ஒரு நிலைப்பாட்டுக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டாங்க சொல்லி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் கொடுக்கப்படுது, இன்னொரு பக்கம் ஈரான் தங்களுடைய நாட்டு பொதுமக்களையே சுட்டு கொலை செய்திருந்தது. நடுவுல சிக்கி கொண்டது சாதாரணமான அப்பாவி பொதுமக்கள். இந்த மாதிரி 20,000க்கும் அதிகமானவர்கள் ஈரானுக்குள்ள கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஜனவரியில பதிவாகி இருந்தது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு தொடர்ச்சியா தூக்கு தண்டனையும் ஈரானுக்குள்ள நிறைவேற்றப்பட்டு வருது. இன்றைக்கு நேற்றும் ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த புறமுதுகுல குத்துறது சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஈரானுக்குள்ள இருக்கிற ஒரு தரப்புக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிற செயற்பாடு. அதுவும் எப்படியான ஒரு காலகட்டத்தில் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா
ரெண்டு தரப்புக்கும் இடையில ஐரோப்பாவில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் நாங்கள் சமாதான முயற்சியில் ஈடுபடுவோம், ரெண்டு தரப்பும் ஒரே மேசையில் கதறிலிருந்து கதைச்சி வந்து ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த பின்புலத்தில் அங்கே இருக்கிற மக்களை தூண்டி விட்டு போராட்டத்தில் ஈடுபட வச்சு ஆயுதங்களை கொடுக்கிற ஒரு மோசமான செயற்பாட்டில் வந்து அமெரிக்கா ஈடுபட்டது என்றதை பெருமையாக இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான பல உண்மைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் எல்லாத்தையுமே பொது வழியில் சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்போ இதையும் வந்து போட்டு உடைச்சிருக்கிறார். அமெரிக்காவினுடைய அடுத்த தீர்மானம் எப்படி இருக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரான் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு, இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்ள போகிறது கிடையாது. இதுக்கு முதல்லையும் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு ஏமாற்றி இருக்கு, இதுக்கு மேலேயும் அமெரிக்காவை நம்ப போகிறது கிடையாதுன்னு சொல்லி ஈரான் குறிப்பிட்டிருந்தது. ஈரானுடைய புதிய தலைவர் முஜ்தபா கமேனியும் இன்றைக்கு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச அமைப்புகள் எல்லாமே மௌனமாக பார்த்து கொண்டிருக்கு, மனிதாபிமானத்துக்கு எதிரான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள்ல போர் குற்றங்கள்ல ட்ரம்ப் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முஜ்தபா கமேனியும் எடுத்திருக்கிற புதிய அறிக்கையில வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அமெரிக்கா போர் குற்றத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கு என்றதுதான் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். ஆனா ஏற்கனவே போர்க்குற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, போர்க்குற்றம் சம்பந்தமா அமெரிக்கா தீர்வு தரும் சொல்லி இன்னும் எங்களில் பலர் நம்பிக்கொண்டிருக்கிறது தான் இதில் இருக்கிற இன்னும் ஒரு வேடிக்கையான விஷயம். இந்த போரில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.